ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் புத்தரோட வாழ்க்கை தத்துவங்களை பற்றி பார்க்கலாம். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்கவில்லை என்றாலும் சோர்ந்து விடாதே, பின்வாங்கி விடாதே. தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருப்பவனே இறுதியில் வெல்கிறான். உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு பொருளும் உனக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுத்தரும் குருவே. எல்லாவற்றையும் கடந்து போவதே நமக்கு விடுதலையை தரும். அந்த விடுதலை தான் உண்மையான மகிழ்ச்சிக்கு வழி. ஆனால் நம் மனதில் கோபத்தையோ பயத்தையோ ஆசைகளையோ இன்னும் பிடித்து வைத்திருந்தால் நம்மால் ஒருபோதும் சுதந்திரமாக பறக்க முடியாது. சுற்றிலும் செல்வங்கள் கொட்டி கிடந்தாலும் இது எதுவுமே என்னுடையதல்ல என்று வாழ்வனால் மட்டுமே தூய்மையான சுயநலமற்ற வாழ்க்கையை வாழ முடியும். இங்க உருவான எல்லாமே ஒரு நாள் பிரியும், அழியும். அதுதான் உலக நியதி. அதனால சளைக்காத விடாமுயற்சியோட உங்க கடமையை செய்யுங்க. விஷயங்களை எல்லா பக்கத்தில் இருந்தும் பார்க்க பழகுங்கள். தானாகவே உங்கள் மனம் இன்னும் பரந்த மனப்பான்மை கொண்டதாக மாறும். அழகு என்பது நீயாகவே இருப்பதுதான். அடுத்தவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உன்னை நீயே முழுமையாக ஏற்றுக்கொண்டால் அதுவே போதும். காட்டு மிருகத்தை விட கொடியவன் வஞ்சகமுள்ள போலி நண்பன். விலங்கு உன் உடலை மட்டுமே காயப்படுத்தும், ஆனால் துரோகி உன் மனதை சிதைத்து விடுவான். தெரியாத புது உலகத்துக்கு பயந்து பழகிப்போன துன்பத்தையே பலரும் சொர்க்கமா நினைச்சு வாழ்ந்துடுறாங்க. வாழ்க்கை முழுமையடைய வேண்டுமெனில் மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பொருட்களை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அதை விடுத்து பொருட்களை நேசித்து மனிதர்களை பயன்படுத்தி விடாதீர்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல நாம ஏன் தேங்கி போயிடுறோம்னு யோசித்திருக்கீங்களா? மாற்றங்கிறது இந்த பிரபஞ்சத்தின் விதி. ஆனா நாம அந்த மாற்றத்தை கண்டு பயப்படுறோம். உங்களுக்கு தெரியுமா? தெரியாத புது உலகத்துக்கு பயந்து பழகிப்போன துன்பத்தையே பலரும் சொர்க்கமா நினைச்சு வாழ்ந்துடுறாங்க. நம்மில் பலர் ஒரு பிடிக்காத உறவிலோ அல்லது பிடிக்காத ஒரு வேலையிலோ அல்லது நம்மை ஒடுக்கும் ஒரு சூழலிலோ வருட கணக்கா வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் நம்ம சூழல். அந்த சூழல் நமக்கு மகிழ்ச்சி தருது அப்படிங்கிறது இல்லை, மாறா அங்கிருந்து வெளியேறினா என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம்தான். தெரிந்த துன்பம் பரவாயில்லை, தெரியாத புது உலகம் எப்படி இருக்குமோ என்ற பயமே நம்மை ஒரு சிறைக்குள் பூட்டி விடுகிறது. பழகிப்போன அந்த வழியையே நாம் சொர்க்கம் என்று நம்ப தொடங்கி விடுகிறோம். ஆனால் ஒன்றை நினைவில் வையுங்கள், நீங்கள் பழைய பக்கங்களை திருப்பிக் கொண்டே இருந்தால் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை உங்களால் எழுத முடியாது. துணிந்து அந்த பழைய துன்பத்திலிருந்து வெளியே வாருங்கள். புதிய உலகம் உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்றைய நவீன உலகம் நமக்கு எல்லாவற்றையும் தந்துவிட்டது. ஆனால் ஏதோ ஒன்றை நம்மிடமிருந்து பறித்து கொண்டது போல ஒரு உணர்வு எப்போதுமே நமக்குள்ள இருக்கு. எங்கே தவறு செய்கிறோம் நாம்? நம் முன்னோர்கள் ஒரு பொன்னான வழியை சொல்லி சென்றார்கள். வாழ்க்கை முழுமையடைய வேண்டுமெனில் மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பொருட்களை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அதை விடுத்து பொருட்களை நேசித்து மனிதர்களை பயன்படுத்தி விடாதீர்கள். இன்று உலகம் தலைகீழாக மாறிவிட்டது. நாம் கார், பங்களா, மொபைல் போன் போன்ற பொருட்களை நேசிக்கிறோம். அவற்றுக்கு ஏதேனும் ஒன்று ஆகிவிட்டால் கதறி அழுகிறோம். ஆனால் சக மனிதர்களை, நம் குடும்பத்தை, நம் நண்பர்களை நம்முடைய தேவைக்காக பயன்படுத்திக் கொள்கிறோம். பொருட்கள் என்பவை நம் வாழ்க்கையை எளிதாக்க உருவாக்கப்பட்டவை மட்டுமே. மனிதர்கள் மட்டுமே நமக்கு அன்பை தரக்கூடியவர்கள். எப்போதும் நீங்கள் ஒரு பொருளை விட ஒரு மனிதரின் உணர்வுக்கு மதிப்பளிக்கிறீர்களோ அப்போதே உங்கள் வாழ்க்கை முழுமையடைய தொடங்கும். நம் வாழ்க்கை பயணத்தில் நாம் பலரை கடந்து போகிறோம். எல்லோரையும் நாம் நண்பர்கள் என்று நம்பிவிடுகிறோம். ஆனால் எல்லோரும் உண்மையானவர்களா? இதோ இந்த வரிகளை உங்கள் மனதில் ஆழ பதிய வைத்துக் கொள்ளுங்கள். காட்டு மிருகத்தை விட கூடியவன் வஞ்சகமுள்ள போலி நண்பன். விலங்கு உன் உடலை மட்டுமே காயப்படுத்தும், ஆனால் துரோகி உன் மனதையே சிதைத்து விடுவான். ஒரு காட்டில் வாழும் புலியோ சிங்கமோ உங்களுக்கு எதிரே வந்தால் அது உங்களை தாக்கும் என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பீர்கள். ஒருவேளை அது தாக்கினாலும் உங்கள் உடலுக்கு மட்டுமே காயம் ஏற்படும். ஆனால் உங்களுடனே இருந்து உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து உங்கள் ரகசியங்களை தெரிந்து கொண்டு பின்னால் இருந்து குத்தும் துரோகி இருக்கிறானே, அவன் உங்கள் உடலை காயப்படுத்துவதில்லை. அவன் உங்கள் நம்பிக்கையை, உங்கள் ஆன்மாவை, உங்கள் மனதை சிதைத்து விடுவான். துரோகத்திற்கு பிறகு பலரால் மீண்டு வரவே முடிவதில்லை. எனவே உங்கள் வட்டத்தில் யாரை சேர்க்க வேண்டும் என்பதில் மிக எச்சரிக்கையாக இருங்கள். நாம் சில நேரங்களில் நினைப்போம், எனக்கு ஏன் இந்த மனிதர்கள் இப்படி செய்தார்கள், எனக்கு ஏன் இந்த சூழல் அமைந்தது என்று. யாரையோ சாபமாக நினைக்காதீர்கள். உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு பொருளும் உனக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுத்தரும் குருவே. நல்ல மனிதர்கள் உங்களுக்கு அன்பை கற்றுத்தருவார்கள். கெட்ட மனிதர்கள் உங்களுக்கு எச்சரிக்கையை கற்றுத்தருகிறார்கள். துரோகம் செய்தவர்கள் உங்களுக்கு அனுபவத்தை கற்றுத்தருகிறார்கள். ஏமாற்றியவர்கள் யாரை நம்பக்கூடாது என்று கற்றுத்தருகிறார்கள். மனிதர்கள் மட்டுமல்ல, உங்களை சுற்றியுள்ள இயற்கையும் கூட ஒரு குருதான். கீழே விழும் இலை எல்லாவற்றையும் உதிர்த்துவிடும்.
மீண்டும் தளிர்க்கலாம் என்று கற்றுத்தருகிறது. எறும்புகள் விடாமுயற்சி கற்றுத்தருகின்றன. உங்களை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் ஒரு மாணவனைப் போல உற்று நோக்குங்கள். வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கலாம், பல திட்டங்களை தீட்டியிருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைத்தபடி எல்லாம் நடந்து விடுகிறதா என்ன? தோல்விகள் வரும்போது, தடைகள் வரும்போது வரிகள் உங்களுக்குள் ஒலிக்கட்டும். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்கவில்லை என்றாலும் சோர்ந்து விடாதே, பின்வாங்கி விடாதே. தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருப்பவனே இறுதியில் வெல்கிறான். நம்முடைய எதிர்பார்ப்பு தான் நம்முடைய ஏமாற்றத்திற்கு காரணம். நாம் நினைத்த நேரத்தில் நினைத்த காரியம் நடக்காவிட்டால் உடனே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு சோர்ந்து விடுறோம். ஆனா இந்த உலகம் உங்களுக்கு வேற ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. விழுவது தவறல்ல, விழுந்த இடத்திலேயே தங்கி விடுவதுதான் தவறு. தடைகளை உடைத்து ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய அடியையாவது முன்னோக்கி எடுத்து வையுங்கள். இறுதி வெற்றி உங்களுடையது. இந்த உலகத்துல எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணுங்கிற பேராசை தான் மனிதனை நிம்மதியற்று வாழ வைக்கும். இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? இதற்கான விட இதுதான். சுற்றிலும் செல்வங்கள் கொட்டி கிடந்தாலும் இது எதுவுமே என்னுடையதல்ல என்று வாழ்பவனால் மட்டுமே தூய்மையான சுயநலமற்ற வாழ்க்கையை வாழ முடியும். தாமரை இலை தண்ணீரில் தான் இருக்கும், ஆனால் தண்ணீர் அதன் மேல் ஒட்டாது. அதை போல நீங்கள் இந்த உலகத்தில் வாழுங்கள், செல்வங்களை சம்பாதியுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். ஆனால் இது என் சொத்து, இது என்னுடையது மட்டுமே என்ற பற்றை விட்டுவிடுங்கள். நாம் வரும்போது எதையும் கொண்டு வரவில்லை, போகும்போது எதையும் கொண்டு போகப் போவதில்லை. இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே தற்காலிகமானது என்ற ஞானம் உங்களுக்கு வந்துவிட்டால் உங்களிடம் சுயநலம் இருக்காது. அங்கே தூய்மையான அன்பும் அளவற்ற அமைதியும் மட்டுமே எஞ்சியிருக்கும். மாற்றம் மற்றும் அழிவு, இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இதை உணர்ந்தவன் எதற்கும் கலங்க மாட்டான். புத்தரின் உன்னதமான போதனை நமக்கு நினைவூட்டுகிறது. இங்க உருவான எல்லாமே ஒரு நாள் பிரியும், அழியும். இதுதான் உலக நியதி. அதனால சளைக்காத விடாமுயற்சியோட உங்க கடமையை செய்யுங்க. நீங்க கட்டிய வீடா இருக்கட்டும், நீங்க நேசிக்கும் மனுஷங்களா இருக்கட்டும், அல்லது உங்கள் இந்த உடலாக இருக்கட்டும், இங்கு உருவான எல்லாமே ஒரு நாள் அழியக்கூடியதுதான். பிரிவும் அழிவும் தான் இந்த உலகத்தில் மாறாத நியதி. அப்படின்னா நாம ஏன் உழைக்கணும்? கடமையை ஏன் செய்யணும்? ஏன்னா விளைவுகளை மீது பற்று வைக்காமல் கடமையை செய்வதில் தான் ஆன்மாவின் வளர்ச்சி இருக்கிறது. பலனை எதிர்பார்க்காமல் சளைக்காத விடாமுயற்சியுடன் உங்கள் கடமையை செய்து கொண்டே இருங்கள். நிஜமான மகிழ்ச்சி எதில் இருக்கிறது தேடி அலைகிறோம். பணத்திலா, பதவியிலா, புகழிலா? இல்லை. உண்மையான மகிழ்ச்சி விடுதலைக்குள் இருக்கிறது. எல்லாத்தையும் கடந்து போறதே நமக்கு விடுதலை தரும். அந்த விடுதலை தான் உண்மையான மகிழ்ச்சிக்கு வழி. ஆனா நம் மனதில் கோபத்தையோ, பயத்தையோ, ஆசைகளையோ இன்னும் பிடிச்சு வச்சிருந்தா நம்மால ஒருபோதும் சுதந்திரமா பறக்க முடியாது. கடந்த காலத்தோட கசப்பான நினைவுகள், யாரும் நமக்கு செஞ்ச துரோகம், அது விளைவாக ஏற்பட்ட கோபம், எதிர்காலத்தை பற்றிய பயம், பேராசை, இவை எல்லாமே நம் கால்களில் கட்டப்பட்ட இரும்பு சங்கிலிகள். இந்த சங்கிலிகளை பிடிச்சுக்கிட்டு உங்களால எப்படி வானத்துல பறக்க முடியும்? கடந்த காலத்தை கடந்து போங்க, மன்னித்து விடுங்கள், மறந்து விடுங்கள். எப்போது உங்கள் மனபாரம் குறைகிறதோ அப்போதே நீங்கள் சுதந்திரமாக பறப்பீர்கள். அந்த விடுதலையே பேரின்பம். நம்மள பல பேரோட சண்டைக்கும் மனஸ்தாபத்துக்கும் என்ன காரணம் தெரியுமா? நான் சொல்வது மட்டும்தான் சரி அப்படிங்கிற குறுகிய எண்ணம் மட்டும்தான். மனதை எப்படி பறந்ததாக்குவது? விஷயங்களை எல்லா பக்கத்தில் இருந்தும் பார்க்க பழகுங்கள். தானாகவே உங்கள் மனம் இன்னும் பரந்த மனப்பான்மை கொண்டதாக மாறும். ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் உண்டு. ஆங்கில எழுத்தான 6 என்பதை ஒரு பக்கத்திலிருந்து பார்ப்பவருக்கு அது 6ஆக தெரியும். எதிரே இருப்பவருக்கு அது 9ஆக தெரியும். இருவரும் அவரவர் பாதையில் சரியானவர்கள்தான். அடுத்தவர்களின் சூழ்நிலையில் இருந்து, அவர்களின் பார்வையில் இருந்து ஒரு விஷயத்தை பார்க்க தொடங்குங்கள். அப்போது உங்கள் கோபம் மறைந்து அங்கே புரிதல் உண்டாகும். உங்கள் மனம் ஒரு சிறிய குட்டையாக இல்லாமல் பரந்த கடலாக மாறும். கடைசியா இந்த உலகத்துல மிக முக்கியமான ஒருத்தரை பத்தி பேசுவோம். அது நீங்க தான். நீங்க உங்களை நேசிக்கிறீங்களா? மன அமைதியின் இறுதி ரகசியம் இதுதான். அழகு என்பது நீயாகவே இருப்பதுதான். அடுத்தவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உன்னை நீயே முழுமையாக ஏற்றுக்கொண்டால் அதுவே போதும். அழகு என்பது நீயாகவே இருப்பதுதான். அடுத்தவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உன்னை நீயே முழுமையாக ஏற்றுக்கொண்டால் அதுவே போதும். இந்த உலகம் எப்போதும் உங்களை யாரோ ஒருவருடன் ஒப்பிட்டு கொண்டே இருக்கும். உங்களை மாற்றச் சொல்லும், உங்களை அடுத்தவர்களுக்காக வாழச் சொல்லும். ஆனால் நீங்கள் தனித்துவமானவர்கள். இந்த பிரபஞ்சம் உங்களை ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இப்படி படைத்திருக்கிறது. அடுத்தவர்களின் அங்கீகாரத்திற்காக உங்கள் முகமூடிகளை கலற்றி எறியுங்கள். உங்கள் நிறம், உங்கள் குணம், உங்கள் பலம், உங்கள் பலவீனம் என எல்லாவற்றையும் உங்களை நீங்களாக முழுமையாக நேசியுங்கள். என எல்லாவற்றோடும் உங்களை நீங்கள் முழுமையாக நேசியுங்கள். நீங்கள் நீயாக இருக்கும்போதுதான் நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.